Hi, welcome to the squad. This is Quad.io and this is episode 2 of the NumPy series. லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம அனகோண்டா நேவிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணி ஜூபிட்டர் நோட்புக்லாம் செட்டப் பண்ணி ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் மட்டும் பார்த்துருந்தோம். ஐ ஹோப் யூ வாட்ச் தட். அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க, செட்டப்லாம் அதில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணல அப்படின்னா கூகுள் கொலாப் கூட யூஸ் பண்ணுங்கள். த ப்ரொசீஜர் இஸ் கோயிங் டு பி எக்ஸாக்ட்லி த சேம். அதுவுமே வந்து நான் லாஸ்ட் எபிசோடில் யூஸ் பண்ணி காமிச்சிருந்தேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ், அதாவது நம்பையில் ஸ்பெசிஃபிக்லி நம்ம யூஸ் பண்ணுற இந்த அரேஸ் இருக்கு இல்லையா, நம்பை அரேஸ். இதில் வந்து என்னெல்லாம் டேட்டா டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி டைப் கேஸ்ட் பண்ணணும், அதாவது ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹாவ் ஜூபிட்டர் நோட் புக் ஹியர் அண்ட் இதில் வந்து நான் அந்த மை ப்ராஜெக்ட்ஸில் போகிறேன். ஸோ நேற்றே வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் நம்பை அப்படின்னு காட்டுது இல்லையா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் இல்லை, இதுலேயே வந்து இன்னொரு நோட் புக் மட்டும் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ நியூ நோட் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் இது வந்து numpy-2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, ஃபைன், லெட் இட் கெட் கிரியேட்டட். சரி, இப்போ இது எப்படி இது பண்ணுறது? ஓகே, ஐ திங்க் இந்த டார்க் மோடு பஞ்சாயத்துனால நினைக்கிறேன். ஓகே, ஐ ஹவ் க்ளோஸ் தட் நவ். டார்க் மோட் எப்படி மாற்றோம்னா, இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு தீமில் போயிட்டு நீங்கள் வந்து டார்க் மோட் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து லைட் மோட் இருந்தால் கண்ணு குஸ்துன்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்காக தான் லாஸ்ட் எபிசோட்லேயே நான் மாற்றிருக்கணும், மை பேட். ஓகே, ஃபைன், லெட் அஸ் ஸ்டார்ட் வித் இம்போர்ட்டிங் நம்பை அண்ட் கிரியேட்டிங் அன் அரே. அதோட டைப் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு லெட் அஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் திங். ஸோ ஐ எம் கோயிங் டு சே இம்போர்ட் numpy as np. என்பின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, தட் இஸ் டன். நம்ம வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணலாம். அரே இஸ் ஈக்குவல் டு np டாட் அரே ஆஃப், இதுக்குள்ள லெட் மீ ஜஸ்ட் கிவ் அ லிஸ்ட். ஓகே, நைஸ். இப்போ நம்மளால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண முடியும், இதை வந்து பிரிண்ட் பண்ண முடியும். இந்த அரேயை நம்பை அரே அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த நம்பை அரேயோட டைப் என்ன அப்படிங்கிறத பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டைப் அப்படின்னா நீங்கள் இப்போ நார்மலாக இந்த டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டைப் ஆஃப் அரே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் வாட் யூ வாண்ட். அது சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த நம்பை அரே வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டைப்பில் வந்து numpy.nd அரே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு வேண்டாம். இது வந்து பேசிக்லி இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்பையில் இருக்கிற என்டி அரே டைப் தான் இந்த அரே அப்படின்னு சொல்லுது. பட் நம்மளுக்கு என்ன வேணும்னா, இந்த என்டி அரேல இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸும் எந்த டேட்டா டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, ஆனாலுமே வந்து நம்பை டிஃபால்ட்டாகவே அது எந்த டேட்டா டைப் அப்ராப்ரியேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதுவே வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், print அரே ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிக்கலாம். I will also print d type. ஸோ இந்த அரே டாட் டி டைப் அப்படின்னு வச்சுருக்கேன்ல, இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் int 64 அப்படின்னு வருது இல்லையா. ஸோ நம்ம இங்கே டேட்டா டைப் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல, பட் இருந்தாலும் இந்த ஒரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸும் என்ன டேட்டா டைப் இருந்தால் அப்ராப்ரியேட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு numpy இஸ் டிசைடிங் அண்ட் இட் இஸ் மேக்கிங் இட் int 64. ஸோ இதை மாதிரி வந்து நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. நம்மளாம் மேனுவலாகவும் செட் பண்ணலாம், பட் நம்பை வந்து இந்த மாதிரி டிஃபால்ட்டாக செட் பண்ணுது. ஓகே, எதுக்காக அப்படின்னா, இப்போ டேட்டா டைப் டிஃபால்ட்டாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது நம்பையில் நீங்கள் ஃபர்தராக பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் லைக் ஒரு அரேயில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதோ ஆட் பண்ணுறதோ 2 அரேயை, ஆல் தோஸ் திங்ஸ் வில் பி மச் ஈஸியர் இஃப் யூ நோ த டைப் ஆஃப் டேட்டா. பட் நான் பைத்தானில் ஒரு ஜெனரிக்கான ஒரு லிஸ்ட் நம்ம எடுக்கிறப்ப நம்ம அதில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டும் ஆப்ஜெக்ட் டைப்பில் தான் இருக்குமே தவிர யூ டோன்ட் நோ வாட் இஸ் த டேட்டா டைப். ஏன்னா ஒன்றுமே வேறு டைப்பில் கூட இருந்துக்க முடியல. பட் தட் இஸ் நாட் த கேஸ் வித் அரேஸ். அரேஸில் வந்து டைப் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். தட் இஸ் அதனால தான் நம்பையால் இதால் வேகமாக இருக்க முடியும். ஸோ இப்போ இந்த டி டைப் அப்படிங்கிறது இட் இஸ் எ கீவேர்ட். அது என்ன சொல்லுது அப்படின்னா அதோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லும். ஸோ இப்போ இதில் வந்து int 64 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக தானாகவே நம்பை வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்குது. பட் நம்மளாம் மேனுவலாக இதுக்கு டேட்டா டைப் செட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அரே அப்படிங்கிற இது இருக்குல்ல, அந்த செல்லை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம மேனுவலாக டேட்டா டைப் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா
dtype is equal to int 8 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, and I am going to run this. இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா int 8 is not defined அப்படின்னு வருது. எதனால அப்படின்னா அது வந்து நம்பையில் இருக்கிற int 8ன்னு கொடுக்கணும். மை பேட், ஒரே நிமிஷம். ஐ வில் காப்பி திஸ் அகேன் அண்ட் இதில் வந்து np.int8 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் ஒர்க் ஃபைன். ஏன்னா பைத்தானுக்கு int 8 அப்படின்னா என்னன்னு தெரியாது, பட் நம்பைக்கு int 8 அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ நம்பையில் இருக்கிற int 8 அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த செல்லை திரும்ப நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இதை ரன் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு int 8 அப்படிங்கிறது ஆன்சர் ஆகுது. ஸோ இப்போ ஜூபிட்டரில் செல்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் ப்ரீவியஸ் செல் கூட ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதை திரும்ப காப்பி பேஸ்ட் பண்ணி கூட ரன் பண்ணிக்கோங்க. தட் இஸ் அப் டு யூ. ஸோ இப்போ இந்த int 8னா என்ன? இதுக்கு முன்னாடி வந்து இது int 8 இல்லை, int 64 இருந்துச்சு. இப்போ int 8ன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்டீஜரில் வேறு டைப்ஸ் இருக்குது. இப்போ int 8, int 16, int 32, int 64 இது எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ int 8 அப்படின்னா 8 பிட்ஸ் அதால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ 8 பிட்ஸ் தான் அதால் ஸ்டோர் பண்ண முடியுது அப்படின்னா உங்களால் அதில் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா 2^8 என்ன அப்படின்னு சொல்லி யோசிங்க. 2^8 வந்து 256. அப்போ 256 வரைக்கும் அதால் ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை வந்து நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கணும். -128 வரைக்கும் போகும். ஓகே, அதுக்கப்புறம் -128ல் இருந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு 0 வரை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். -128லேருந்து -1 வரைக்கும் வந்தாலே அது வந்து 128 நம்பர்ஸ், ப்ளஸ் 0 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 129 நம்பர்ஸ். ஸோ இந்த பாசிட்டிவ் சைடில் அதால் 127 வரைக்கும் தான் போக முடியும். ஸோ 127க்கு மேலே ஒரு பெரிய நம்பரை இதால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இப்போ int 8 அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து திஸ் இஸ் த திங். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நம்ம இங்கே வச்சிருக்கிறது எல்லாமே ஸ்மால் நம்பர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் பெரிய நம்பர்ஸாக போகிறப்ப இட் வில் பி அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஆக்சுவலி நான் வந்து இந்த பைட்ஸ் விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ int 8 அப்படின்னா அது வந்து இட் இஸ் 1 பைட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம வந்து சைஸுமே வந்து செக் பண்ணிடலாம். சைஸும் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ லெட் அஸ் கிரியேட் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் ஆஃப் அரேயை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் அரே டாட் dtype. ஓகே, ஸோ dtype வந்து உங்களுக்கு இந்த ஒரு எலிமெண்ட்ஸும் வந்து என்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய போகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் அரே டாட் n bytes. Okay, I'll run this. Array is not defined. ஏன் array is not defined ன்னு வருது? இருங்க, அந்த செல்லை திரும்ப ரன் பண்ணிட்டு வரேன். திரும்பியும் array is not defined ன்னு வருது. ஓ, இதில் அரே ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருக்கேன். ARRARYன்னு எழுதியிருக்கேன். தட் இஸ் த மிஸ்டேக். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5ங்கிறது அந்த அரே, int 8, அதுக்கப்புறம் 5ங்கிறது அது டோட்டலாக நம்ம ஆக்குபை பண்ணுற சைஸு. ஓகே, அதாவது அத்தனை பைட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுது. லெட் அஸ் மேக் திஸ் மோர் ரீடபிள். ஓகே, சரி, 5 பைட்ஸ். ஏன்னா int 8ன்னு சொல்கிறப்ப ஒரு இண்டிவிஜுவல் நம்பருக்கும் 8 பிட்ஸ் தான் வந்து நம்ம கொடுக்குறோம். 8 பிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பைட் இல்லையா? ஸோ இந்த 1க்கு ஒரு பைட்டு, 2க்கு ஒரு பைட்டு, 3க்கு ஒரு பைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 5 பைட்ஸ் வந்து இருக்குதுங்க. ஓகே, ஸோ யா, சரி, வாட் எல்ஸ் வாண்டட். ஓகே, இப்போ வந்து நம்ம int 8ல் வச்சுருக்கோம் இல்லையா? int 8க்கு பதிலாக நம்ம வந்து int 16 வச்சோன்னா இந்த பைட்ஸ் கணக்கு கூடும். பட் அதுக்கு முன்னாடி let me store 129 here. நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி இங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா? -128லேருந்து +127 வரைக்கும் தான் அதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும் int 8லன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 129 வச்சிடும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு எரர் வரும். பைத்தான் இன்டீஜர் 129 அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் ஃபார் int 8 அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஸோ int 8ஆல் அதை ஸ்டோர் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லுது. இப்போ let us change this to 127. இப்போ பிரச்சனை இல்லாமல் ரன் ஆகும். பிரச்சனை இல்லாமல் ரன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ
இந்த int 8ஆல் அந்த அளவுக்கு தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிற வேல்யூஸ் வந்து இதை விட பெருசாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, மோர் தென் 128 இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை பெருசாக மாற்றிக்கலாம். இப்போ 120, 200, 300, 400ன்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து int 8ஆக வைக்கக்கூடாது, நம்ம int 16ஆக மாற்றணும். int 16 அப்படின்னா அதால் 16 பிட்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும், அதாவது 2 bytes. ஓகே, நான் வந்து திரும்ப இந்த செல்லில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், 129, 200, 300, 400, 500ன்னு வந்துடுச்சு. int 16ல் வச்சுருக்கோம், 10 bytesன்னு வருது பார்த்தீங்களா? ஏன்னா இந்த அரேல 5 elements இருக்குது, ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் எலமெண்ட்டுக்கு 2 bytes. ஸோ டோட்டலாக வந்து 10 bytes அப்படின்னு காட்டுது. இதே மாதிரி யூ கேன் கிரியேட் int 32 அண்ட் int 64. பை டிஃபால்ட்டாக int 64 தான் வந்து கொடுக்கும். ஓகே, எதுக்கு இத்தனை டைப்பு? நீங்கள் வந்து ஒரு int 64 மட்டுமே வச்சுட்டு முடிச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வருது அப்படின்னா, ஸோ இது எதுக்காக இதை பண்ணுறோம்? இப்போ ஒரு ஹியூஜ் டேட்டா செட் இருக்குது, பில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பில்லியன் ரெக்கார்ட்ஸு இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே வந்து 1 to 10 தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து int 8 யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா int 8 வந்து 127 வரைக்கும் ஸ்டோர் பண்ணும். உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அந்த அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குங்கிறப்போ பிரச்சனையே இல்லை. ஏன்னா லிட்ரலி யூ ஆர் டபுளிங் த சைஸில் int 8, int 16, 32, 64ன்னு. ஸோ இஃப் யுவர் டேட்டா செட் இஸ் 100 gigs, அதை நீங்கள் int 64ஆக வைக்கிறதுக்கு பதிலாக int 8ஆக வச்சிங்கன்னா லிட்ரலி 8 times உங்களுக்கு சைஸ் வந்து குறையும் இல்லையா? ஸோ அதுக்காக தான், அந்த பெனிஃபிட்காக தான் நம்ம வந்து வேறு டைப்ஸ் ஆஃப் இன்டீஜர் வச்சுருக்கோம். ஸோ இட் ஹெல்ப்ஸ் அஸ் இன் ரெடியூசிங் சைஸ். நீங்கள் உங்களோட டேட்டா கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ int மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆப்வியஸ்லி யூ ஆல்சோ ஹேவ் ஃப்ளோட்டுமே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு புது அரே க்ரியேட் பண்ணுறேன், np.array. இதில் வந்து நம்ம 1.2, 3.4, 5.6, 7.8, 9.0 இப்படி கொடுக்குறேன். ஓகேவா? நான் இதில் வந்து டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணல. I'm just going to create this array like this and அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்னென்னு செக் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1.2, 3.4, 5.6, 7.8, 9 ஒரு blank தான் இருக்குது, 0ங்கிறதுனால 9 blank அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, அண்ட் நம்ம டேட்டா டைப் கொடுக்கல, டிஃபால்ட்டாக அது float 64 வந்து எடுத்துக்கிச்சு. float 64 எடுத்துகிட்டு டோட்டலாக 4 bytes அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 64 float 64ங்கிறது ஒரு இதுவும் வந்து 8 bytes. ஓகேவா? 8 8 are 64. நான் என்ன சொல்லியிருக்கேன், 8 bits is equal to 1 byteன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ 64/8 is equal to 8. ஸோ ஒன்று இண்டிவிஜுவலாக 8 bits எடுக்கும், 8 bytes எடுக்கும். அதனால டோட்டலாக வந்து உங்களுக்கு 40 bytes வந்து ஆகுது. ஸோ இப்போ எனக்கு வந்து float 64 வேண்டாம் அப்படின்னா நான் வந்து மேனுவலாக நானே கொடுக்கலாம். ஸோ dtype is equal to அப்படின்னு சொல்லிட்டு float 8 இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா கிடையாது, float 8 வந்து கிடையாது. ஃப்ளோட்டில் வந்து 16லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். float 16 is not definedன்னு சொல்கிறான். அகெயின் சேம் பிரச்சனை என்னென்னா np.ன்னு கொடுக்கணும். ஸோ np., this is something that I forgot. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அதை float 16 அப்படிங்கிற இதுக்கு வந்து நம்மளா எக்ஸ்பிளிசிட்டாக float 16 இரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ let us reuse the cell now. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வருது, 10 bytes அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா 16 அப்படின்னா என்ன சொன்னேன், இட் இஸ் 2 bytes. 16 bitsங்கிறது 16/2, 2 bytes, 5 elements இருக்குங்கிறதுனால 10 bytes. இதே மாதிரி நீங்கள் வந்து float 32 வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். சப்போஸ் நான் வந்து நான் என்னோட அரேல வந்து நான் வச்சிருக்கிற வேல்யூஸ்லாம் இன்டீஜர் தான் வச்சுக்கோங்களேன். லெட் அஸ் ஜஸ்ட் காப்பி சம்திங் ஃப்ரம் above. ஸோ இப்போ நான் இதை காப்பி பண்ணிட்டு வரேன். இதில் எனக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து இன்டீஜர் தான். பட் நான் வந்து float 16ல் இதை நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா தாராளமாக பண்ணலாம். ஓகே, இப்படி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அது float மாதிரி இதை ஸ்டோர் பண்ணிக்கும். எல்லாமே 0.0 வச்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி, 129.0, 200.0 அப்படின்னு சொல்லிட்டு 0 வச்சு ஸ்டோர் ஆகிற மாதிரி அது எடுத்துக்கும். ஓகே, ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணேன்.
ஏன்னா அப்பப்போ இந்த இவ்வளோ தூரம் வந்து அந்த ரெக்கார்ட் ஆகலைண்ணா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வரும். ஐ பின் டூயிங் திஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 5 years. ஓகே, 2 weeksல 5 years ஆகிடும். ஆனாலும் இன்னும் இந்த பயம்லாம் இருக்குது. ஃபைன், ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களால் இது பண்ண முடியும். அது வந்து தானாக ஃப்ளோட்டில் வச்சுக்கும். இப்போ இன்டீஜர் பார்த்துருக்கோம், ஃப்ளோட் பார்த்துருக்கோம். வி ஆல்சோ ஹேவ் ஸ்ட்ரிங், வி ஆல்சோ ஹேவ் பூலியன். இது ரெண்டுமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வேணாம், நான் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து இதை ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் அண்டர்ஸ்கோர், எஸ்டிஆர் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நார்மலாக எஸ்டிஆர்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பைத்தானில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். நம்பைக்கு வந்து எஸ்டிஆர் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, லெட் மீ ரன் திஸ் அண்ட் டூ திஸ் ஆஸ் வெல். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 60 bytes அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அண்ட் இதில் வந்து U3 less than U3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனா யூனிகோட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆஸ்கி மாதிரி யூனிகோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்லி எவ்ரி கேரக்டர்ஸ்க்கு தட் இஸ் அ கோட் அண்டர்நீத். அதை வச்சு தான் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வில் ப்ராசஸ் ஸ்டஃப். ஸோ அதில் யூனிகோடில் 3 அப்படின்னா இது வந்து 3 கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1 to 9, 200, 300, 400, 500 எல்லாமே வந்து 3 கேரக்டர் தான் இருக்குங்கிறதுனால /U3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ லெட் அஸ் சே இதில் வந்து ஒரு இதில் மட்டும் 4 கேரக்டர் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 2010 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன்னு வச்சு. ஓகே, ஐ எம் ரன்னிங் திஸ் அகேன் நான் திரும்ப இதை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா U4 மாறிடுச்சு. ஏன்னா ஒரு எலமெண்ட்டில் 4 கேரக்டர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவது, யூனிகோடில் ஃபிக்ஸ்ட் லென்த் ஸ்ட்ரிங்ஸாக அதை மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கும் நம்பை. எப்போயுமே அது ஃபிக்ஸ்ட் லென்த்தாக இருந்தால் தான் அதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் மற்ற விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்ட் லென்த்தாக தான் கன்வெர்ட் பண்ண போகுது. ஸோ நார்மல் ஸ்ட்ரிங் கிடையாது, திஸ் இஸ் நம்பை ஸ்ட்ரிங். நார்மல் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்னு பைத்தானில் போடுவோம், இதில் வந்து எஸ்டிஆர் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகே, ஸோ நீங்கள் எந்த கேரக்டர்ஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இட் வில் சேஞ்ச். இங்கே நீங்கள் கொடுக்குறதே வந்து ஸ்ட்ரிங்காக கூட கொடுக்கலாம், தட் இஸ் அப் டு யூ. அரே இஸ் ஈக்குவல் டு np.array ஆஃப், இப்போ நான் இதிலே வந்து ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். let us say this is goms codayo launchpad. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்ஸு. அண்ட் நான் இங்கே வந்து டைப் கொடுக்காமே கொடுக்குறேன். ஓகே, டைப் கொடுக்காம கொடுத்தாலும் அது ஆப்வியஸ்லி தானே இது பண்ணிக்க போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா U10ன்னு வச்சுருக்கு. எதனால் அப்படின்னா லான்ச் பேடில் அத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது. LAUNCH அதுவே 6, இங்கே 1 7, PADயில் 3. ஸோ டோட்டலாக 10 கேரக்டர்ஸுங்கிறதுனால U10 வச்சுருக்கு, 120 bytes. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு இட் டஸ் த திங்ஸ் வித் எ ஸ்ட்ரிங். இதே மாதிரி நம்மளால் பூலியனுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம பூலியன் நீங்கள் மேனுவலாக கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னே கொடுத்துக்கலாம். ஸோ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். நீங்கள் டேட்டா டைப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே வந்து பார்த்துக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 bytes தான் வருது, ஏன்னா ஒன்று 1 byte தான். ஏன்னா பூலியனுக்கு 1 byteக்கு மேலே எந்த லாங்குவேஜ் எதுலேயுமே கிடையாது. ஸோ அதுதான் இப்படி இருக்குது. சப்போஸ் எனக்கு நான் எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே நான் பூலியனுங்கிற டைப்பையும் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ கேன் டூ தட். ஸ்பேஸ் டி டைப் இஸ் ஈக்குவல் டு, இந்த தடவை தெளிவாக இருக்கேன், np டாட் போடணும், bool underscore அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா யூ கேன் டூ தட் ஆஸ் வெல். தட் வில் ஆல்சோ ஒர்க். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படியும் பண்ணிக்கலாம். பூல் அண்டர்ஸ்கோர்னு போடணும், பிகாஸ் நார்மலாக பூல் அப்படின்னு போட்டிங்கன்னா இது பைத்தானோட பூலியன் ஆகிடும். உங்களுக்கு நம்பையோட பூலியன் வேணும் அப்படின்னா பூல் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டேட்டா டைப்ஸுங்கிறது இதுதான். அண்ட் இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒன் மோர் திங் இருக்குது, அதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இதில் வந்து நம்ம டைப் வந்து நம்மளே மேனுவலாக இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் யூஸ்வலாக நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்தோம், np.str_ன்னு கொடுத்தோமா, அப்படி கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே டைப்பில் இங்கே என்ன காட்டுது, மேலே காட்டுச்சு இல்லையா, /ut/u10 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். ஸோ உங்கள் U10ன்னு கொடுத்தேன்னா எல்லாமே வரும்.
இப்போ நான் வந்து இதில் U5ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து 5 கேரக்டர்ஸ் மட்டும்தான் இது ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ இப்போ அந்த மாதிரி இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 5 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. கோம்ஸ் இருக்குது, கோட் ஸ்பேஸ் இருக்குது, ஏன்னா அதுதான் 5 கேரக்டர் அவ்வளோதான். அப்புறம் லான்சி அப்படிங்கிற மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஸோ 5 கேரக்டர். ஸோ நம்மளால் எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே வந்து அதையுமே வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அண்ட் ஒன் லாஸ்ட் டேட்டா டைப், இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பேசிக்லி இப்போ பைத்தானில் நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எப்படியோ அதுதான் உங்களுக்கு இங்கே ஆப்ஜெக்டாக இருக்க போகுது. ஸோ எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன், இந்த ரெண்டாவது இதில் ஒரு பூலியன் வச்சுருக்கேன், இதில் வந்து ஒரு நம்பர் வச்சுருக்கேன், சரி 2 நம்பர்ஸ் வச்சுருக்கேன், இப்படி ஒரு அரே இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ இந்த அரேயை நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்காக அது ஸ்டோர் பண்ணிக்குது. டிஃபால்ட்டாக அது ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணிக்குது. பட் எனக்கு அப்படி வேணாம் அப்படின்னா ஐ கேன் எக்ஸ்பிளிசிட்லி ஆஸ்க் இட் டு யூஸ் ஆப்ஜெக்ட் டைப்பை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ np.object underscore அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ. ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் டைப்பில் ஸ்டோர் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சும்மா கொடுத்தப்ப 1 2 ட்ரூ லான்ச் பேட் எல்லாத்தையுமே வந்து அது ஸ்ட்ரிங்காக மாற்றி வச்சுருக்கு. பட் இங்கே பாருங்கள் 1 2ன்னு சொல்லிட்டு அது இன்டீஜராக இருக்குது, ட்ரூ வந்து பூலியனாக இருக்குது, இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. அண்ட் இப்போ இதை வந்து ஆப்ஜெக்டில் இருக்குது. ஆப்ஜெக்ட்டுங்கிறப்ப இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அது பைத்தானோட லாஜிக்கு ஃபால் பேக் ஆகிடும். ஏன்னா நம்பையில் ஆப்ஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். அதாவது ஒன்று வேறு டைப்பில் இருக்குல்ல. ஸோ நம்பை வந்து இதில் அண்டர்நீத் அது சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி ஒரே அரேஸாக மாற்றி அந்த மாதிரி பண்ணுறது வந்து இங்கே நடக்காது. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. பட் சூழ்நிலைகள் வேறு வழியில் இதுதான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரை டு ரீஃப்ரேம் யுவர் செல்ஸ் ஃப்ரம் டூயிங் திஸ். ஆப்ஜெக்டை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் எதுவும் கொடுக்குறப்ப அது வந்து அதாவது ஸ்பெசிஃபிக்லி நான் வந்து ஆப்ஜெக்ட்னு டைப் கொடுக்காம கொடுத்தப்ப அது வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்காக தான் மாற்றிச்சு. இட் டென்ட் யூஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பிகாஸ் அதுக்கு ஸ்ட்ரிங்காக இருக்கிறது மச் பெட்டர் ஃபார் நம்பை. ஓகே, இப்போ வந்து ஒரு டைப்பில் இருக்கிறத இன்னொரு டைப்புக்கு வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அரே இஸ் ஈக்குவல் டு np.array of இதில் வந்து நான் ஓகே this should be a list. சரி, இது வந்து நம்ம டைப் ஸ்பெசிஃபை பண்ண வேணாம், அது தானாகவே எப்படியும் இது பண்ணிக்கும் இல்லையா. ஸோ இப்படி மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி எல்லாமே int 64 இருக்க போகுது. எஸ், int 64 இருக்குது. இப்போ நான் வந்து எனக்கு இதை டைப் கன்வெர்ட் பண்ணணும், மொத்த அரேயும் வேறு டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அரே இஸ் ஈக்குவல் டு array.asType அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த asType மெத்தட்குள்ளே எந்த டைப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ np.str underscore அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்படி கொடுத்தேன் அப்படின்னா அது திரும்ப அதே அரேயில் நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். அதை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணி அதே அரேயில் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இதை நம்ம திரும்ப பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எங்களுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, 1 2 3 4 5 int 64 40 பைட்ஸ்ன்னு இருந்துச்சு. இப்போ 1 2 3 4 5 தான் இருக்குது. பட் அது வந்து U21 ஸ்டோர் பண்ணியிருக்குது அண்ட் 420 பைட்ஸ் வந்து எடுத்துருக்குது. ஓகேவா. ஸோ இப்படி வந்து நம்மளால் ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு வந்து கன்வெர்ட் பண்ணவும் முடியும். இப்போ இதை வந்து நீங்கள் பூலியனுக்கு கூட கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, இது ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக VOL அப்படின்னு சொல்லிட்டு பூலியன் கூட கன்வெர்ட் பண்ணலாம். தட் இஸ் அப் டு யூ. பட் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5 பைட்ஸ் எல்லாமே வந்து பூலியனாக மாறிடுச்சு. எல்லாமே வந்து ட்ரூவாக இருக்குது. பிகாஸ் எல்லாமே வந்து ஒரு நான் நல் மாதிரியான ஒரு இது தானே. ஸோ அதுக்காக எல்லாமே வந்து ட்ரூவாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த டி டைப் அப்படிங்கிற கீவேர்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அண்ட் இதில் வந்து என்னெல்லாம் டைப்ஸ் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எரர்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னா, ஒன்று நான் வந்து int 8ன்னு சும்மா போட்டேன், அப்படி போடாதீங்க. டேட்டா டைப் np.data type பேர் போடணும். ஸோ கீப் தட் இன் மைண்ட். தட் இஸ் அ காமன் எரர். நிறைய வாட்டி ரெகுலராக பண்ணுறவங்களே பண்ணுற ஒரு காமனான எரர் தான் அது. ஸோ ஜஸ்ட் பி மைண்ட்ஃபுல். np.ன்னு சொல்லி போடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அந்த
ஓவர்ஃப்ளோ ஆகிறப்பையும் வந்து நம்மளுக்கு எரர் வரும். அதாவது int 8 யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் 127க்கு மேலே இருக்கிற வேல்யூஸ் போட்டிங்கன்னா that will also cause an error. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங் தட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் இன் திஸ் வீடியோ. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். See you in the next episode. Bye for now.